கூடலூர் அருகே வீட்டுக்குள் பதுங்கியிருக்கும் சிறுத்தையை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க வனத்துறையினர் முடிவு செய்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களுக்கு செய்தியாளர் ஆல்வின் சுரேஷ் இணைகிறார். ஆல்வின் சுரேஷ், தற்போதைய சூழல் என்ன? இன்று காலை ஸ்ரீமதுரை ஊராட்சிக்குட்பட்ட சேமுண்டி என்னும் பகுதியில் சின்னம்மா என்பவருடைய காப்பி தோட்டத்தில் உள்ள அவரது வீட்டில் சிறுத்தை ஒன்று புகுந்துள்ளது. தற்போது சிறுத்தை புகுந்து சுமார் 2 மணி நேரங்கள் ஆகியுள்ளது. இப்ப இந்த பகுதியில் வனத்துறையினர் அந்த வீடு முழுவதும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். முதுமலையில் இருந்து கால்நடை மருத்துவர் வந்து மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கும் பணியானது இதற்கு மேல் தொடங்கப்படும் என வனத்துறை சார்பாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் திடீரென சிறுத்தை பகுதியில் பார்க்கும்போது சிறுத்தை அந்த வீட்டினுள்ளில் மிகவும் ஆக்ரோஷத்துடன் இருப்பதாகவும், சிறுத்தையை பிடிப்பதற்காக மயக்க ஊசி மட்டுமல்லாமல் அதை பிடிப்பதற்கான வலைகள் போன்ற உபகரணங்களை தற்பொழுது வனத்துறையினர் எடுத்து வந்துள்ளனர். அது மட்டும் இல்லாமல் இப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சிறுத்தையை பிடிப்பதற்காக நேரமாகி வருவதால் சிறுத்தையை வனப்பகுதிக்குள் விடும் முயற்சியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருவதாக கூறி சிறிது நேரம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். தற்பொழுது இந்த பகுதி முழுவதும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு அந்த வீட்டின் அருகே பொதுமக்கள் யாரும் செல்ல வேண்டாம் எனவும் பொதுமக்களை பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். அது மட்டுமின்றி அந்த வீடை சுற்றி தற்பொழுது 30க்கும் மேற்பட்ட வனத்துறையினர் சுற்றிலுமாக கயிறுகள் கட்டியும் போஸ்டுகள் வைத்தும் பாதுகாப்பு பணியில் தற்பொழுது ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் முதுமலையிலிருந்து கால்நடை மருத்துவர் வரும் பட்சத்தில் இந்த மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கும் பணியானது துவங்க உள்ளதாகவும் வனத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.